ஸ்டூடெண்ட்ஸ், டெஸ்ட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. போன வாரம் உங்களுக்கு பிடி பீரியட் நடக்கல, அதனால இந்த வாரம் நடக்க போகுது. போங்க போங்க, எல்லாரும் கிரவுண்டுக்கு போங்க. ஜாலி. டெஸ்ட்ல இருந்து தப்பிச்சம்பா, அதுவும் பிடி பீரியடால. சூப்பர் சூப்பர். நான் இங்கிலீஷ் மேம் எடுத்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதுல பிடி பீரியட் வேற. ஓகே, இப்போ எல்லாரும் கேட்டுக்கோங்க. நம்ம மொத்தம் 5 பேர் இருக்கோம். மீதி பேர்லாம் வேற கேம் விளையாண்டுருக்காங்க அந்த கிரவுண்ட்ல. நம்ம தான் இந்த கிரவுண்ட்ல விளையாட போறோம். அதெல்லாம் கேஜி கம்பார்ட்மெண்ட்க்கு. நம்ம வந்து தனியா தான் விளையாடணும். நம்ம என்ன கேம் விளையாடலாம்னா மெஜாரிட்டி வைஸ் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். உனக்கு என்ன கேம் விளையாடணும்? ஹைட் அண்ட் சீக். போரிங். சரி, இப்போ நீ சொல்லு. என்ன கேம்? எந்த கேம்னாலும் எனக்கு ஓகே தான். உனக்கு? பால் கேட்ச் அண்ட் கேட்ச். உனக்கு? எனக்கும் பால் கேட்ச் அண்ட் கேட்ச் தான். எனக்கு ஹைட் அண்ட் சீக் விளையாடணும் இருக்கு. 2 ஓட்டு ஹைட் அண்ட் சீக், 2 ஓட்டு பால் கேட்ச் அண்ட் கேட்ச். நீ மட்டும் சொன்னா முடிஞ்சது மிர்ச்சி. பால் கேட்ச் அண்ட் கேட்சா இல்ல ஹைட் அண்ட் சீக்கா? ஹைட் அண்ட் சீக். வரணும்னா வாங்க, இல்ல அந்த கிரவுண்டுக்கு போய் அவங்க கூட டாஸ் பால் விளையாடுங்க. நல்லா மூஞ்சிலே அடிப்பாங்க, ஓகேவா? வேணா, அதுக்கு நாங்க இங்கே இருந்துக்கிறோம். நம்ம டேப்லெட்ஸ் போட்டு டிசைட் பண்ணிக்கலாம் யாரை கேட்சர்னு. சீக்கிரம் 5 டேப்லெட்ஸ், 5 அவுட். நீ அவுட் ஆயிட்ட ஜெனி. 4 டேப்லெட்ஸ், 4 அவுட். நான் அவுட் ஆயிட்டேனே. 3 டேப்லெட்ஸ், 3 அவுட். மிர்ச்சி நீ அவுட். 2 டேப்லெட்ஸ், 2 அவுட். ரூபி நீயும் அவுட். நீலு நீ தான் கேட்சர். 50 என்னணும். ஓகே. 1 2 3 4. அச்சோ, என்ன ஆரம்பிச்சிட்டாலே ஸ்லைடுக்கு பின்னாடி ஒளிஞ்சு போம். 10 11 12 13 14 15. எங்க போய் ஒளியலாம் தெரியலையே. அது கரெக்ட் பிளேஸ். இங்க ஒளிஞ்சிக்கலாம். 20 21 22 23 24 25. நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட்டா யோசிக்கணும். அதுக்கு நம்ம பக்கத்துலயே ஒளிஞ்சாதான் வாங்க போனதுக்கப்புறம் நம்மளால டப்பா அடிக்க முடியும். நம்ம பக்கத்துலயே அந்த நெட்டுக்கு பின்னாடி ஒளியலாம். 30 31 32 33 34 35 36 37 38 39 40 48 49 50. முடிச்சிட்டு இப்போதானே எல்லாரும் இங்க நின்று கடை பேசிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன காணாம போயிட்டாங்க மேஜிக் மாதிரி. சரி, அதான் ஸ்கூலுக்குள்ள கண்டிப்பா போயிருப்பாங்க. ஸ்கூலுக்குள்ள போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தி பனிதான். செகண்ட் அன்சைட் போய் பார்க்கறேன். ஒன்னும் வர மாதிரி இருக்கு. சீக்கிரம் போய் டப்பா அடிச்சிருவோம். டப்பா டப்பா டப்பா. சூப்பர் மிச்சி. டப்பா டப்பா. டப்பாவா? சூப்பர் சூப்பர். டப்பா டப்பா டப்பா. ஓ நோ, 4 பேரும் டப்பா அடிச்சிட்டீங்களா? யே! யார் முதல்ல அடிச்சது? மிர்ச்சிதா. தெரியும் எனக்கு. ஓகே, நான் செகண்ட் ரவுண்ட் கண்ண போத்துறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. After a few minutes, 45 46 47 48 49 50. நீ தான் முதல் அவுட். நீ தான் செகண்ட் அவுட். நீ தான் தேர்ட் அவுட். இந்த மிர்ச்சி எங்க போனா? டப்பா. திருப்பியம்மா. மிர்ச்சி பவ் பவ். தேர்ட் டைம் விளையாடுறதுக்குள்ள நம்மளுக்கு டைமே போயிடும். வேற ஏதாவது கேம் விளையாடலாம். மிர்ச்சி சொல்றதும் கரெக்ட் தான். வேற ஏதாவது கேம் விளையாடலாம்ப்பா. எனக்கு ஒரு சூப்பர் கேம் தெரியும். நம்ம 5 பேர் இருக்கோமா, ஒருத்தங்க கேட்சரா இருக்கணும். இப்போ 3 சொன்னா 3 பேரா பிடிச்சுக்கணும். 4 சொன்னா 4 பேரா பிடிச்சுக்கணும். 2 சொன்னா 2 பேரா பிடிச்சுக்கணும். இப்போ 3 சொல்லும்போது 3 பேர் பிடிப்போமா, ஒருத்தங்க மிச்சம் வருவாங்க. அந்த ஒருத்தங்க அவுட். 1 சொன்னா யாரையும் பிடிக்க கூடாது. 0 சொன்னா ஷட்டப்ஸ்க்கு கையை மேல வைக்கிற மாதிரி தலையில வச்சு கீழே உட்காந்துடணும். இப்போ டேப்லெட்ஸ் மிர்ச்சி போடுவா. 4 டேப்லெட்ஸ், 4 அவுட். போன வாட்டி மாதிரி இந்த வாட்டியும் ஜெனி தான் ஃபர்ஸ்ட் அவுட். நான் தப்பா போட்டு 4 ல 5 போடணும். 5 டேப்லெட்ஸ், 5 அவுட். அப்படினாலும் ஜெனி தான் அவுட் ஃபர்ஸ்ட். 4 டேப்லெட்ஸ், 4 அவுட். இப்போ நான் அவுட். வா நம்ம பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3 டேப்லெட்ஸ், 3 அவுட். நீ தான் அவுட். 2 டேப்லெட்ஸ், 2 அவுட். ரூபி நீ தான் கேட்சர்.
முதல்ல பண்ணது மிர்ச்சி தான், அதனால மிர்ச்சி தான் வின்னர். ஓகே, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, எனக்கு பெல் வேற அடிக்காதுல்ல. வாங்க வாங்க கிளாஸ்க்கு போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிலா ட்வின் கிராஃப்ட் சேனலுக்கு. பை பை.